ஊர்லயுமே 40,000 50,000 மாடு சாதாரணமா கிடைக்கக்கூடிய மாதிரி லோக்கல் சந்தைகள் கிடைக்கும். இங்க இருந்து கொண்டு போகும்போது மாட்டுக்கு 10,000 செலவு பண்ணி டிரான்ஸ்போர்ட்டோட கொண்டு போறாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஊர்ல கிடைக்காத ஒரு பொருளா இருக்கணும். அதேதானே. அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துட்டு போலாம். அந்த மாதிரி பட்ஜெட் பார்க்க மாட்டேன், பொருள் தரமா வேணுங்கிறீங்க மட்டும் தாராளமா எடுத்துக்கலாம். அதாவது எல்லா மாடும் வந்துட்டு 10 சொல்றாங்க அப்படின்னு சில பேர் போட்டிருந்தாங்க. சரிங்கண்ணா. நம்ம வாங்குற மாடு 10 கறவை இருந்தாதான் எடுப்பேங்க. அதனால 10 தான் சொல்லுவோம். அதுலயும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. ஏதோ 1-2 ஃபெயிலியர் ஆகும் எனக்கும். அது மாத்தி கொடுக்குறோம். கம்பல்சரி என்கிட்ட 10 கறக்கிற மாடு தான் நான் எடுப்பேன். அதனால 10 தான் சொல்லுவோம். சரிங்க. அதனால வந்துட்டு வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கண்ணா. அண்ணா நம்ம ஃபார்ம் பேரு நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருங்க. நம்ம ஃபார்ம் பேர் பாத்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்ங்கண்ணா. சரிங்கண்ணா. ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழியில பருவாச்சிங்கிற ஏரியாவில் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு? இந்த வாரம் மொத்தம் 17 மாடுங்கண்ணா. என்னென்ன பிரீட்ல வந்திருக்கு மாடுங்க? ஹெச்எஃப், சிவாஜி ஹெச்எஃப், ஆல் பிளாக், ஜெர்சி. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. கறவை எந்த அளவுக்கு கம்மி கறவை இருந்து எந்த அளவுக்கு அதிக கறவை வரைக்கும் இருக்கு? இந்த வாரம் கறவை பாத்தீங்கன்னா 15 லிருந்து 25 லிட்டர் வரைக்கும் வந்திருக்குண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் பட்ஜெட்ண்ணா? பட்ஜெட் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 70 இருந்து வந்திருக்குங்க. இந்த வாரம் 70 இருந்தே வந்திருக்குண்ணா. ஆமாண்ணா. 70 இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 140 வரைக்கும் வந்திருக்கு. 140 வரைக்குமே. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. அப்படியே ஒரு மாடுங்களா பாத்துடலாம்ண்ணா? பாத்துடலாம்ண்ணா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எந்த ஊர்ல இருந்து சார் வந்திருக்கீங்க? பெங்களூர் இருந்து. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் விசிட் பண்றீங்களா சார்? ஆல்ரெடி நீங்க ஃபார்ம் வச்சிருக்கீங்க? ஃபார்ம் இருக்கு. ஆல்ரெடி இவங்க யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டதுக்கு பார்த்து வந்தது. ஓகே சார். ஓகே சார். நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் வச்சிருக்கீங்களா சார்? ஆமா. எவ்வளோ கவு சார் இருக்கு இப்போ? ஒரு 50 இருக்கு. 50 கவு வச்சிருக்கீங்க. எல்லாமே என்ன பிரீடு சார் வச்சிருக்கீங்க? ஹெச்எஃப், ஜெர்சி, ஹாலிஸ்டன், முர்ரா. ஓகே சார். எல்லாமே வச்சிருக்கீங்க. சரி சார். நீங்க இப்போ மில் சென்டருக்கு ஊத்துறீங்களா சார், இல்லை வீட்டு பாலுக்கு இந்த மாதிரி நீங்க சப்ளை பண்ணிட்டு டைரிக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க? சரிங்க சார். சரிங்க சார். இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3 கவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி சார் இருக்கு கவு குவாலிட்டி வைஸ்? மில்க் ஈல்டு என்ன சொல்லியிருக்காங்க? நல்லா இருக்கு சார். இப்போ ஆவரேஜா ஒவ்வொரு கவு எவ்வளோ சார் மில்க் ஈல்டு சொல்லியிருக்காங்க? 20 சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஃபார்ம் வச்சிருக்கீங்க. உங்களோட கணிப்புக்கு ஒரு கவு எவ்வளோ மில்க் வரும் பர் டேக்கு? வரும். நம்ம ஃபுட்டுக்கு எப்படி இதாவதோ பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபார்ம் டைப் வச்சிருக்கனால உங்களுக்கு ஆல்ரெடி மெயின்டைன் நல்லா சைலேஜ் நீங்கள் சொன்னீங்க டிஎம்ஆர் கூட கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அதனால இப்போ உங்கள் ஃபீடுக்கு கறவை வந்துடும். சரிங்க சார். இப்போ 35 வச்சிருக்கீங்க. எல்லாமே ஜெர்சி, இந்த ஹோலிஸ்டன், ஹெச்எஃப் இந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்க. சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. நான் நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா ஒரு மாடு குடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இது ஹெச்எஃப் கிராஸ்ங்களா இல்ல ஜெர்சி கிராஸ்ல வருவானா? ஜெர்சி கிராஸ்ங்கண்ணா. சரிங்க. ஆனா ஓவர் சைஸ் யானை சைஸ்ங்கண்ணா மாடு. அதேதானே. வீடியோல எப்படி தெரியுதுலாம் தெரியல. ஒரு யானை சைஸ் இருக்குங்க மாடு. அதேதானே. செம்பூத்து சட்டை. சரிங்க. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல நல்ல ஒரு பொறுப்பான மாடுங்கண்ணா. அவங்க 25-30 லிட்டர் சொன்னாங்க. 20க்கு பஞ்சம் வராது. மாடு ஹெவி சைஸ் மாடு. நடையில பாருங்க. சரிங்க. ஓவர் சைஸ் மாடு. தேவைப்படுறீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. பட்ஜெட் அந்த அளவுக்கு இருக்கும், மாடு அந்த அளவுக்கு இருக்கும். குவாலிட்டிக்கு ஏற்ற பட்ஜெட் இருக்கும். அதனால தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. எல்லாம் போட்ட சுருக்கில் வைக்கிற மாதிரி மாடு. ஆமாண்ணா. மாடோட சைஸ் பாருங்கண்ணா. வீடியோல எப்படிக்கிறதுலாம் தெரியாது. அதெல்லாம் நேர்ல பார்க்கணும். அப்பதான் அதனுடைய ஒரிஜினல் சைஸ் தெரியும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. அது கண்ணு போட்டுருச்சு. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? சித்தோட்ல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாண்ணா? சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமுக்கு நம்ம ஃபார்முக்கு வரீங்களா? ஆமாண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. எப்படிண்ணா தெரிஞ்சு வரீங்க நம்ம ஃபார்முக்கு? நம்ம ரிலேஷன் வந்து சொல்லியிருக்காங்கண்ணா. அண்ணன்ட்ட மாடு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க. சரிங்கண்ணா. அவங்க வந்து நல்லா இருக்கும், கறவை தரம் நல்லா இருக்கும். அவங்க எடுத்து போன மாடு சொன்ன கறவை வருதுங்களாமா? வருதாமாங்க. சரி, வரனால தான் இப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டைமா வந்துறீங்க. நம்ம ஃபார்ம்ல ஹெச்எஃப் எடுக்கணும் வந்தீங்களா, இல்லை என்ன ப்ரீட் எடுக்கணும்? நாங்க வந்து எது நல்லா இருக்கோ அதை எடுக்கலாம்னு வந்தது. வந்து மனசுக்கு பிடிச்சிருந்தது. சரின்ட்டு இதை எடுத்துக்கலான்ட்டு எடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்கண்ணா? நான் வந்து கரை வந்து 10 சொல்லியிருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. உங்க கணிப்புக்கு நீங்க ஆல்ரெடி மாடு வச்சிருக்கீங்களா? இருக்குண்ணா. உங்க கணிப்புக்கு எவ்வளவு கரை வரும்? இது 16 வரும்ண்ணா. 16. ஏன்னா இப்போ நம்ம கருப்பு சட்டையை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு சவுட்டன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கறவை. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. சுழியெல்லாம் என்னென்ன பார்த்து எடுத்தீங்க மாடு? நல்லா இருக்குண்ணா. சுழி ராஜசுழினா இருக்குது. இன்னும் கண்ணுக்கு பக்கத்துல தான் கொஞ்சம் கீழே இருக்குது. அது ஹெச்எப்புக்கு அது பிரச்சனை. ஹெச்எப் நம்ம பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டாங்க. மடிக்கூச்சாலாம் பார்த்தீங்களா? அது நல்லா இருக்குண்ணா. சரிங்கண்ணா. 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 ரொம்ப நன்றி. கறவையில ஒரு கண்ணு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? நான் பாத்தீங்கன்னா இது செவலையில செம்பூத்து கலருங்கண்ணா. கிளிக்கொம்பு டைப்ல மாடு. அளவான மாடு தாங்கண்ணா. அளவான மாட்டுக்கு மாட்டை மிஞ்சின அளவுக்கு மடி செட்டுனா இதுதான் மடி செட்டு. காம்பு வரிசின்னு இதுதான் காம்பு வரிசிங்கிற மாதிரி
காம்பு வரிசை பாருங்க, மடிசெட்டு காட்டுங்க, நல்ல காம்பு வரிசைங்கண்ணா. நல்லா பீரும் பெருசா சீம்பால்ண்ணா, மாடு சீம்பால் இன்னைக்கு தான் கண்ணு போட்டிருக்கு, காலக்கண்ணு போட்டிருக்கு, 3வது ஈத்து சுழி சுத்தம். சரிங்க. நடையில விடுறோம் பாருங்க. ஓகேண்ணே. நடக்கும் போது மாட்டோட காம்பு வரிசையும் அதனுடைய காம்புனுடைய இடைவெளியும் தெளிவா பாருங்க. மாடுன்னு தரமான மாடு, அளவு மாடா இருந்தாலும் மாட்டை மிஞ்சின அளவுக்கு ஆமாண்ணா. இன்னும் 16 லிட்டர் கேரண்டியா கறவை வரக்கூடிய மாடு. சரிங்க. அற்புதமான மாடு, தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஜெர்சில ஒரு மோடி டைப்ல நல்ல ஒரு செவல பேட்ச்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அது பாத்தீங்கன்னா செவல சட்டைங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து 3வது ஈத்துங்க. ஓகே. கடை முளப்பு. ஆனா ஒரு 18 லிட்டர் அசால்ட்டா கறவை வருங்க. நல்ல மடிசெட்டு. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. நல்ல காம்பு வரிசைங்க. நடையில விடுறோம் பாருங்க. மாடு அளவா இருந்தாலும் நல்ல மடிசெட்டு. ஃபுல் லோட் ஆச்சுன்னா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாதுங்க. சரிங்க. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணா எடுத்துக்காங்கன்னா சுழி சுத்தமான மாடு. 3வது ஈத்துங்கண்ணா. ஓகேண்ணே. நல்ல ஒரு குறுங்கால் டைப்ல நல்ல ஒரு செவல மாறையில பேட்ச்ல ஒரு மாடு பிடிச்சிருங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. நான் சிவாஜி HFங்கண்ணா. சரிங்க. நல்ல பிரீடு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். ஓகே. மாடு நல்ல யானையாட்ட வெயிட் மாடுங்கண்ணா. அதேதானே. நம்ம மாடு கண்ணு போடுறதுக்கு கேரண்டி 1 மாசம் ஆகும். சரிங்க. எல்லாம் கண்ணு போடாது. ஒரு 20 லிட்டருக்கு மேல் கறவை தான், கீழ் கறவை சொல்லவே தேவையில்லை. சரிங்க. இந்த மாட்டுக்கு அந்த கறவை கூட இல்லைன்னா மாடெல்லாம் ஜெயிக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டான மாடு, சுழி சுத்தமான மாடு. சரிங்க. நல்ல முகலட்சணம் பாருங்க. அதேதானே. அருமையான முகலட்சணம். பால் கொம்புல. ஆமா. நடையில விடுறோம் பாருங்க. நல்ல ஒரு நீரான மாதிரி தான் இருக்கும் மாடு. ஸோ தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. சுழி சுத்தமான மாடு. சரிங்க. அற்புதமான மாடு, தண்ணி திணிக்கி தெளிவா இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. செம்பூத்துல நல்ல ஒரு தெளிவான மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்க. நான் மாடு வந்து பாத்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து 2 6 பல்லுந்து கடமுளப்பு, சுழி சுத்தமான மாடு. சரிங்க. மடி செட்டும் காம்பு வரிசையும் பாருங்க. ரோஸ் காம்பும் நல்ல மடி செட்டுங்கன்னா இன்னும் 10-15 நாள் ஆகும் கண்ணு போறதுக்கு. நேரம் 10 கேரண்டியா கறவை வரக்கூடிய மாடுங்க. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கு. நடையில விடுற பாருங்க. ஓகேண்ணா. நல்ல வெயிட்டான மாடு, கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஜெர்சி கிராஸ்ல ஹெவி சைஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடுங்க. 2 6 பல்லு. சரிங்க. சுழி சுத்தமான மாடு, ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. நான் கறவை வந்து கேரண்டி 18 லிட்டர் கறவை வரும். நல்ல மடி செட்டுங்கன்னா காம்பு வருஷம் ரோஸ் காம்பு. குணமனத்துல தங்க, தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கன்னா, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. HF கிராஸ்ல ஆமாண்ணா. நல்ல ஒரு கலர் பேட்ச்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. 3 கலர் கலந்த மாதிரி இருக்கு. அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா HF கிராஸ் ஆன மாடுங்கண்ணா. சரிங்க. மாடு 2 6 பல்லுங்க. ஓகே. சுழி சுத்தமான மாடு, நல்ல வெயிட்டான மாடு, நல்ல கலர் பேட்சுங்கண்ணா. சரிங்க. அதே மாதிரி நல்ல மடி செட்டு, இன்னும் 10 நாள் ஆகுன மாடு கண்ணு போடுறதுக்கு. ஓகேண்ணா. நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நேரம் 10 அசால்ட்டா கறவை கறக்கூடிய மாடு. நடையில விடுற பாருங்க. சரிங்கண்ணா. நல்ல எண்ணெய் விட்டா எண்ணெய் வடிகிற மாதிரி வெயிட்டான மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. 4 பேர் பார்த்தாலும் குடிக்கணுங்கிறதுக்காக வாங்கக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கண்ணா, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா ரெடி கறவை கண்டிஷன்ல போடுற கண்டிஷன்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா சாகிவால் கிராஸுங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா 6 பல்லு சின்ன பல்லு நிக்கிங்கண்ணா. மாடு என் உயரத்துக்கு இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்க. நான் மாட்டோட மடி செட்டியும் காம்பு வரிசையும் காட்டுங்க. நல்ல மடி செட்டு காம்பு வரிசை. ஓகேண்ணா. மாடு வந்து இன்னைக்கு கண்ணு ஈனிக்குங்கண்ணா. சரிங்க. எடுத்துருச்சு மாடு. அதாவது ஒரு ஃபேட்டேஷன் ஆஃப் தெளிவா இருக்கணும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நடையில விட. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். நீங்க தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் லோட் ஆயிருக்கு பாருங்க. நல்லா மடிச்சிட்டு காம்பு வருஷ. ஒரு காம்புக்கு இடைவெளி பாருங்க. அதேதானே. தெளிவான மாடுங்கன்னா தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல பட்டி பார்த்த கொம்புல ஒரு HF கிராஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா மாடு தான் வந்து இவ்வளவு பெருசுங்கன்னா பட்ஜெட் ரொம்ப பெருசுங்க. சரிங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியான மாடு. ஓகே.
ஓவர் சைஸ் நல்ல மடி செட்டு. சரிங்க. நேரம் 10 கரை ஒரு 15 நாள் ஆகுண்ணா. நீட்டான மாடு நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. பால் தார பாருங்க, மடி ஃபுல்லா பால் தாரையா இருக்கும். அதனால தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. 20 லிட்டருக்கு மேல் கரை தான் இன்னும் 15 நாள் ஆகுங்கண்ணா. ஓகேண்ணா. தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கும். 2 நீத்து 6 பல்லேருந்து கடை முளைப்பு சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? 3 ஈத்து கடை முளைப்பு சுழி சுத்தமான மாடு ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா. சரிங்க. 20 லிட்டருக்கு மேல் கறவு தான்ண்ணா. ஓகேண்ணா. மாடு கண்ணி நேரத்துக்கு கேரண்டியா 10 நாளைக்கு மேலே தான் ஆகும். சரிங்க. நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கும். கிளிக்கொம்பு டைப்புங்க நடையில் விடுற பாருங்க. நான் நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த வாரம் இப்போ 17 மாடல நம்ம 10 மாடு சோல்ட் ஆயிருச்சு. கஸ்டமர் எந்த அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க? வழக்கம் போல தானா. வியாழக்கிழமான கஸ்டமர் எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா. சரிங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஈரோடுக்கு போச்சுங்கன்னா. கர்நாடகாவுக்கு போயிருக்கு. சரிங்க. கர்நாடகாவுக்கு 3 போயிருக்கு, 3 மாடு. அப்புறம் ஈரோடு லோக்கல்ல தான் அதிகமா போச்சுங்க. சரிங்கண்ணா. அவ்வளவுதானா. சரி, மேக்ஸிமம் லோக்கல் தான். சரிங்கண்ணா. இப்போ என்ன எலெக்ஷன் டைம்னால கஸ்டமர் என்ன இப்போ எந்த அளவுக்கு நேரில் வரது எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வராங்க. அமௌண்ட் மட்டும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்படி சப்போஸ் இப்போ வீட்டில் இருந்துட்டு நம்ம ஃபோட்டோவில் வேணா இல்லை ஃபுல்லாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்? ஆமாண்ணா, ஃபுல் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் மாடுகள் ஏற்றி விடுவோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆனால் இந்த வாரம் கஸ்டமரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஒரே நாளில் 10 மாடு வித்துருச்சு. இன்னும் நாளைக்கு இன்னும் ஒரு 2 நாள் இந்த 7 மாடு தாங்கமான பெரிய விஷயம் தான். ஆமாண்ணா. எனக்கு கஸ்டமர் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் என்ன உங்க சைட்ல இருந்து என்ன பெட்டரா பண்ணணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க கஸ்டமருக்கு? ஆனா கஸ்டமருக்கு என்ன சொல்றது, பட்ஜெட் பார்க்க மாட்டேன், ஒரு குவாலிட்டி வைஸ் மாடு பார்க்கணுங்கிறதுக்கு தாராளமா நம்ம ஃபார்முக்கு வரலாங்கண்ணா. சரிங்கண்ணா. எனக்கு பட்ஜெட்டும் கம்மியா வேணும், குவாலிட்டி வேணும்னா கம்பல்சரி முடியாது. ஏன்னா எனக்கும் கொடுக்கறது இல்ல, நாமளும் பட்ஜெட் போட்டு தான் எடுக்கிறோம். அதனால தாராளமா பட்ஜெட் இருக்கும், மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் வரும். அதனால பட்ஜெட் பார்க்காதீங்க, தாராளமா நம்ம ஃபார்முக்கு வரலாம், எடுத்துட்டு போலாம். சரிங்க. இப்ப பட்ஜெட்ல மாடு என்னன்னா அவங்க ஊர்லயே இருக்குது மாடு. அது உண்மை. என்னன்னா இப்ப 50,000க்கு எடுக்கணும், 40,000க்கு எடுக்கணும்னா சில பேர் கால் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க ஊர்லயே எடுத்துக்கலாம். எல்லா ஊர்லயுமே 40,000 50,000 மாதிரி சாதாரணமா கிடைக்கக்கூடிய மாதிரி லோக்கல் சந்தைகள் கிடைக்கும். இங்க இருந்து கொண்டு போகும்போது மாட்டுக்கு 10,000 செலவு பண்ணி டிரான்ஸ்போர்ட்டோட கொண்டு போறாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஊர்ல கிடைக்காத ஒரு பொருளா இருக்கணும். அதேதானே. அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துட்டு போலாம். அந்த மாதிரி பட்ஜெட் பார்க்க மாட்டேன், பொருள் தரமா வேணுங்கிறீங்க மட்டும் தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனா இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சுன்னா கஸ்டமர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாண்ணா. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்டேட் பண்ணலாம்னா நம்ம ஃபார்ம்ல வழக்கம் போல தானே தரமான மாடு கொண்டு வருவோம். சரிங்கண்ணா. பட் மெயின் என்னன்னா எனக்கு பிடிக்கணும் மாடு அப்படின்னா தான் எடுப்போம். ஒன்னு சேல் நம்ம விக்கணுங்க ஒரு கோசம் கொண்டு வரலாமா, ஒன்னு வித்தா விக்கணும். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. அதாவது எல்லா மாடு வந்துட்டு 10 சொல்றாங்க அப்படின்னு சில பேர் போட்டிருந்தாங்க. சரிங்கண்ணா. நம்ம வாங்குற மாடு 10 கறவை இருந்தாதான் எடுப்பேங்க. அதனால 10 தான் சொல்லுவோம். அதுலயும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்கும். சரிங்களா. எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. ஏதோ 1-2 ஃபெயிலியர் ஆகும் எனக்கும், அது மாத்தி கொடுக்குறோம். கம்பல்சரி எங்கிட்ட 10 கறக்கிற மாதிரி தான் நான் எடுப்பேன். அதனால 10 தான் சொல்லுவோம். சரிங்க. அதனால வந்துட்டு அது கறக்காது இது கறக்காதுன்னு கறந்து பார்த்துட்டு சொல்லிட்டோம். ஏன்னா இதுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, இந்த ஃபீல்ட்ல இருந்தாதான் தெரியும். இன்னைக்கு கொடுத்தா ஒருத்தர் எடுத்திருந்தாரு, நான் 10 தான் சொன்னேன். இது என் மாடு எங்க அடுத்தறிக்கு போனா அது 25 கறந்து சொல்றேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி கான்ஃபிடன்ட் இருந்தா மட்டும்தான் மாடு எடுக்கணும். ஏன்னா இப்ப கஸ்டமருக்கு நல்லா புரிதல் இருக்குது. ஏன்னா இப்ப இந்த மாடு இந்த மாதிரி பிரீட் மாடுங்க வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ஆமாண்ணா. சும்மா வந்துட்டு கமெண்ட் போறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அது அவங்களோட அவங்களுக்கு தான் நேரம். நாளை எதையும் பாக்குறது கூட இல்ல. பட் சப்போஸ் சொல்றேன் நான், என்கிட்ட பொறுத்த அளவுக்கு மாடு வந்து 10 கறக்கும். 10 தான் எடுப்பேன், 10 தான் சொல்லுவோம். சரிங்களா. அதனால அந்த பட்ஜெட் பார்க்காதீங்க, கறவை 10 வேணுங்கிறீங்க தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்கண்ணா. இந்த வாரம் எல்லாம் நம்ம மாடு ஃபார்ம்ல இருந்த மாடும் பார்த்தாச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் பாத்துலாங்கண்ணா. பாத்துலாம். நன்றி. வணக்கங்க. வணக்கங்கண்ணா.